நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நமது சேனல் கண்ணன் டாக்ஸ் யூடியூப் சேனல். நண்பர்களே, முதல்ல ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தேன். கோயிலுக்கு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. முதல்ல என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தது, இது நாள் வரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு ஒரு சிறந்த டாபிக் தான் நம்ம எடுத்திருக்கிறோம் நான் நினைக்கிறோம். உன்னை மதிக்காத இடத்தில் உன்னை நிரூபிக்க நேரத்தை செலவழிக்காதே. இதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி டாபிக் அப்படின்னா, நம்ம பல பேர் பல்வேறு முயற்சிகள் இருப்போம். ஆனால் நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க. நம்மளுடைய இவனுக்கெல்லாம் இந்த வேலை தேவையா அப்படின்னு யோசிப்பாங்க. இவனுக்கெல்லாம் இது முக்கியமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையில நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல எடுக்கிற அந்த முயற்சியில சில கோமாளித்தனங்கள் இருக்கும். சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேலி பண்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்ப நானே இருக்கிறேன்னு, இப்ப நான் இந்த வீடியோ போகணும்னு ஆசைப்படுறேன். என்னால நான் ப்ராக்டிஸ் பண்றேன். சரியா பண்றேனான்னு எனக்கு தெரியல. நீங்களும் யாருன்னா சரியான எனக்கு கமெண்ட் பண்ணல. ஆனா இப்ப நம்ம நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுறாங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்புறம் கண்டென்ட் சில டைம்ல பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் விட்டு வெளியில போயிடுது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுடைய பயிற்சியின்மை தான். அதுக்காக தான் நான் பயிற்சியும் எடுக்கிறேன். அதனால நம்மளை நிரூபிக்கிறதுக்காக நம்மளுடைய நேரத்தை செலவழிக்க கூடாதுங்கிறது உலகத்துல எல்லாரும் சொல்ற ஒரு புத்திமதி தான். அதெல்லாம் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நானும் எதுக்காகவும் சரி ரைட்டு, நம்மளுடைய நண்பர்கள் தானே, தவறா சொன்னாலும் அவங்க தான், நம்மளை ஊக்கப்படுத்த போறதும் அவங்க தான், நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்க போறதும் அவங்க தான். அப்படிங்கிறதுனால நாம அதை ஒரு படிக்கல்லா தான் மாத்திக்கிட்டு போகணும். அந்த மாதிரி இப்ப நமக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நம்ம சாதிக்கணும் அப்படின்ட்டு. அப்ப நிறைய விஷயங்கள் நீங்க கடந்து வரணும். நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கேலியா இருக்கலாம், இல்ல இடர்பாடுகளா இருக்கலாம், இல்ல நீங்க எடுக்கிற முயற்சிக்கு நீங்க ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு தொழில் பண்ணலான்ட்டு யோசிப்பீங்க. அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு பொருளாதாரத்தையோ இல்ல கட்டமைப்பையோ உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க, இல்ல செய்யணும்னு முனைப்போட இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துலயும் நம்ம உங்களுக்கு ஏமாற்றமும் உங்களை தாழ்த்தி பேசுவதும் இதுதான் உங்களுக்கு மிச்சமா இருக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்லல, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு. அது யாரு அந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள தான் நானும் சொல்றேன். நீங்க எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க இழக்க வேணாம். இதுதான் என்னுடைய ஒரு நான் கத்துக்கிட்டது, நான் புரிஞ்சுக்கிட்டது. இதை நம்ம ஃபாலோ பண்ணா இது நான் இந்த அட்வைஸ் நான் சொல்லலை. நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம கூட இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ப நம்மளை மீண்டும் மீண்டும் நம்மளை போய் ஒருத்தர்கிட்ட நிரூபிக்கணும். அந்த இடத்துல நீங்க வாக்குவாதம் பண்ணணும். வாக்குவாதம் பண்ணி நேரத்தை செலவு பண்ணாதீங்க. நீங்க வாக்குவாதம் பண்ணி நேரம் செலவச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மிச்சம் ஆகுதுன்னா, உங்க மேல இன்னும் தவறான ஐயப்பையும், இப்ப நம்ம கூட நட்பா இருக்கிறவங்க மேல கூட நம்ம என்ன இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு கடந்து போங்க. நிறைய விஷயங்கள் நீங்க கடந்து போய் தான் ஆகணும். அப்ப நீங்க கடந்து போகும்போது என்ன ஆகும், யார் உங்களை ஊக்கப்படுத்தாம உங்களை கேலி பேசுனாங்களோ அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டா வருவாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா அந்த தம்பிகிட்ட, இல்ல அவர்கிட்ட நாம இனிமேட்டு அவங்களுக்கு ஒரு நல்லபடியான ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வைரம். அந்த வைரம் என்னைக்குமே நான் வைரம்னு சொல்லுதா, இல்ல கண்ணாடி நான் கண்ணாடின்னு சொல்லுதா? அப்ப கண்ணாடியும் வைரமும் ஒன்னாயிடுமா? ஆகவே ஆகவாது. ஒருத்தருடைய ஒரு பொருளுடைய மதிப்பு எப்படி கண்ணாடி என்ன வைரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ, அதே போலதான் நாம செய்யும் செயல்கள் நம்மளை ஊக்கப்படுத்தி உயர்ப்பதோ இல்ல நம்ம யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியா. நீங்க நடிக்கலாம் முடியாது இன்னைக்கு காலகட்டத்துல. எந்த இடத்துலயும் நம்ம போய் யாருக்கிட்டையும் நடிக்க முடியாது. அப்ப எது நம்மளை உயர்த்தி கொண்டு போகும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் தான். அப்ப உயர்வான எண்ணங்களும் உயர்வான செயல்களையும் நோக்கி நீங்க போகும்போது இந்த சில கேலிகளை நினைச்சு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதை நீங்க செய்யக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம செய்ய போக போக நம்மளுடைய கவனம் முழுக்க அதை நோக்கி போயிடும், நம்ம சாதனையை நோக்கி போகாது. அதே போலதான் காட்டுல ஒரு சிங்கம் இருக்குது.
அந்த சிங்கம் இதே கதை தான். எந்த எந்த இடத்துலயுமே போய் நான் தான் சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லாது. அதனுடைய கர்ஜனையும் அதனுடைய நடையுமே மற்ற விலங்குகளை விட்டு அதை பக்கத்துல போகும்போது அது விலகு ஓடிடும். காரணம் அதனுடைய தனித்தன்மை அது. அது போலதான் நாமளும் எல்லாம் பேசுவாங்க. ஆனா கரெக்டா ஒரு இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளை ஏத்துக்க ஆரம்பிச்சு அக்செப்ட் பண்ணி யார் உங்களை வந்து பின்னாடி இழுத்தாங்களோ அவங்களே தான் உன்னை முன் கொண்டு போவாங்க. ஏப்பா சாரிப்பா நான் இந்த மாதிரி பண்ணேன் பாருப்ப, இந்த இடத்துல ஒரு வாய்ப்புகள் உனக்கு இருக்குது, இதை நீ பயன்படுத்த, இதை நீ வந்து பண்ணு, உங்களையே வந்து இன்னொரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க. உங்களுக்காக அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதனால காரணம், முயற்சி எடுக்கும்போது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற தவறு தான். நாம வந்து நல்லா பேச, இப்ப நானே நான் தான் என்னையும் சொல்ல வரேன், நான் நல்லா பேசுறேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நண்பர்கள் நீங்களாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஊக்கப்படுத்துறதுனால நான் அது தப்போ ரைட்டோ நம்ம இதை ஒரு பயிற்சியா எடுத்து நம்மளுடைய இந்த சொல்வன்மையை வந்து பேசினாதான் நான் என்னுடைய முடிவை என்ன நான் பிளான் வச்சிருக்கிறேன். அரசியல் புரிதல் வந்து எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அரசியலை பத்தி எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும், இன்னும் நிறைய நண்பர்கள் தெரியும். இப்ப நீங்க இதெல்லாமே வந்து எல்லாரும் நம்ம பேசுறோமா, பேச மாட்டோம். அப்ப நான் எதிர்பார்க்கறது நம்மளை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வரைக்கும் ஒரு கருவி, நமக்கு சில பாயிண்ட் கிடைக்கும், நீங்க எனக்கு சொல்லி கொடுப்பீங்க. அப்ப இந்த வகையில தான் நாம நம்மளுடைய முன்னேற்றத்தை கொண்டு போக முடியும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நம்ம முதுகை வந்து திரும்பி பார்க்காம நம்மளுக்கு முன்னால் இருக்கும் வளர்ச்சி மட்டுமே நீங்க பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல விரும்பேன். உங்களை வந்து டிமோட்டிவ் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து பதில் சொல்லாதே, நீ சாதித்து காட்டு. அதே மாதிரி உன்னை நீ அவங்க இடத்துல நிரூபிக்காதே, நீ வளர்ந்து காட்டு. அதான் நான் வந்து ஒரு இந்த பழமொழியை தான் நான் வந்து சுருக்கமா என்னுடைய நடையில சொல்றேன். அதனால நண்பர்களே, நீங்க எல்லாருமே எல்லா முயற்சி எடுங்க. எந்த கேலியும் எந்த கிண்டலும் நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்மளுடைய சாதனை தான் அந்த இடத்துல நிற்கும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சங்கர் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் வந்து சங்கர். அவர் பாத்தீங்க அப்படின்னா எங்க ஊர் தான். அவர் என்ன அப்ப ஆரம்பத்துல வந்து இப்ப நாங்க வந்து மளிகை கடை வச்சிருந்தோம். அந்த கடைக்கு அவர் வருவாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப இவரு வந்து ஒரு என்னப்பா இந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதரான அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. நண்பர்களோட வருவாரு, ஜாலியா பேசுவாரு. ஏன்னா எப்படி சொல்ற, ஒரு பாமரன் மாதிரி தான் இருப்பாரு. எந்த இடத்துலயும் அவரு கொஞ்சம் கூட அவர் பந்தா காட்டினதில்லை. ஆனா அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஐஏஎஸ் வந்து எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி நல்ல அறிவாளி, நல்ல படிப்பாளி, திறமைசாலி. அப்ப அவர் ஐஏஎஸ் படிச்சு நான் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனா அவரால் அது ஆக முடியல. அப்ப அவர் என்ன பண்ணாரு, 1000 கலெக்டரை உருவாக்குனார், லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்குனாரு. அப்ப இது எல்லாமே ஏன் நான் சொல்றேன்னா, நாங்களே கேலி பண்ணிடுறோம், இந்த ஆள் போய் ஐஏஎஸ் படிச்சு என்னடா பண்ண போறாரு. இதெல்லாம் நம்ம நண்பர்கள் ரீதியா பக்கத்துல எல்லாமே அவரை கேலி பேசினவங்க தான். ஆனா அவருக்குள்ள இருந்த திறமையை வந்து யாருக்குமே தெரியல. ஆனா எல்லா கேலியும் கிண்டலையும் அவர் ரசிச்சிருப்பாரு. ஆனா அவருடைய கொள்கை என்னவோ அதுல இருந்து அவர் தோத்து போயிட்டாலும் அவரால் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீங்க நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. காலம் உள்ள வரை அவர் பேரு நினைச்சு நிற்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். நான் இந்த மாதிரி நாமும் நிச்சயமா ஒரு மிகுந்த உயர்ந்த இடத்துக்கு வருவோம். யாருமே நம்மளுடைய கேலி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. நம்மளுடைய கேலிய எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய செயல் நோக்கிய சிந்தனை மட்டும் தான் நமக்கு இருக்கணும். ஜெயிச்சு காட்டணும், வாழ்ந்து காட்டணும். நன்றி, வணக்கம்.